சுப்பிரமணியன் வணக்கம், நான் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் வணக்கம் சோஃபியா. சுப்பிரமணியன், நீங்க சொல்லுங்க, ஒரு ஆடிட்டர் அந்த அறிக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு அறிக்கையில் இந்த பட்ஜெட்டுடைய விவாதத்தை உங்களுடைய பார்வைங்க சுப்பிரமணியன் சார். அதாவது இப்போ முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும், சேல்ஸ் டேக்ஸ் எனிவே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறனால சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து மார்ச் 1ஆம் தேதி தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, நாங்களாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற போகிறதா இறங்க போகிறதா, அதை வச்சு நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்லாம் ஓடும் அந்த காலத்துல. இப்போ அதெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுது. ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு உண்டான அறிக்கைகள் எதுவுமே இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பொருளாக இருக்கும் முன்காலத்துல. ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய பொருட்கள்ல இன்டைரக்ட் டாக்ஸ் கலந்துருக்கும். அதுல அதனால விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்ல வராது இனிமே, இன்னும் போகும் காலத்தில். சோ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுனால அவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் 2 மாதத்திற்கோ ஒரு 3 மாதத்திற்கோ ஒரு தடவை வந்து கூடி அதனோட சேஞ்சஸ் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸேஷன், அதாவது இன்கம் டாக்ஸ், தனிநபர் வருமானம் கட்டுறோம் இல்லைங்களா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து இந்த வாட்டி அவங்க கொடுக்கல. ஏன்னா அந்த இன்கம் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகிறதே வந்து வருகின்ற நிதியாண்டு ஏப்ரல் 1, 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும். அவங்க அந்த உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜூலை மாதம் பதவியேற்ற பிறகு இது மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த மாதிரி டாக்ஸேஷன்ல வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தவில்லை. ஏன்னா இது வந்து அரசியல் எதிர்கட்சிகளுக்கு என்ன ஆகும்னா, இப்ப ஏதாவது ஒரு மானியங்கள் கொடுக்குறாங்களோ இல்லைன்னா வந்து கன்செஷன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இது வந்து தேர்தலை நோக்கியவர்கள் பயணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயில வந்து இது பண்றது, அசை போடுறதுக்காக கொடுத்த மாதிரி ஆயிடும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், ஒரு 10 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறது, இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பட் அடுத்த வருடம் என்ன விஷன் நமக்கு இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கு என்ன விஷன் இருக்க வேண்டும், அதுல வந்து மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும். 11 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு வந்து கட்டமைப்புகளை வந்து நம்ம உருவாக்க போறோம். நாங்களே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம்ல எல்லாம் பேசிட்டு இருந்தோம், பிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியா இருக்குமே, இப்போ வந்து வருகின்ற தேர்தலில் வந்து இவங்க பிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியா வச்சு வந்து பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐயப்பாடு வந்தபோது, சார் கேபெக்ஸை குறைச்சிருவாங்களோ அப்படின்லாம் ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனா அதெல்லாம் தவிடுபொடியாக்கி கடந்த 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடிகள், 7 லட்சம் கோடிகள், போன வருடம் 10 லட்சம் கோடிகள், இந்த வருஷம் 11.11 லட்சம் கோடிகள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்றதுல வந்து இந்த அரசாங்கம் வந்து மிக முனைப்பாக இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, அதை சுற்றி உங்களுக்கு வந்து ரோடு டெவலப் ஆகும், பக்கத்துல டேம்ஸ் வரும், பக்கத்துல வந்து பிரிட்ஜஸ் வரும். ஸோ அதை சுற்றி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வரும். அதனால சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து நிறைய வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி அவங்களுக்கு பயணிக்க ஆரம்பிப்பார்கள். ஸோ டியர் 1, டியர் 2 இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அரசாங்கம் நம்பிக்கையாக கொண்டு ₹1 சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. ₹1 இன்னைக்கு நம்ம முதலீடு செய்தால் 3 வருடங்கள் கழித்து உங்களுக்கு அது ₹3, ₹4, 3 times or 4 times மல்டிப்ளையர் எஃபெக்ட்ல வரும். அதுதான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த ஜிடிபில அனைத்து உலக நாடுகளுமே வந்து 3% தான். எல்லா உலக நாடுகளை கூட்டிங்கன்னா ஆவரேஜா 3% க்ரோ ஆகிறாங்க. அமெரிக்கா 2% க்ரோ ஆகிறாங்க. சைனா 4% தான். நம்ம 7% க்ரோ ஆகிறோம். போன பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா 6.1 இருந்து 6.8 தான் நம்ம க்ரோ ஆக முடியும். எனிவேர் பிட்வீன் 6.5 தான் க்ரோ ஆனாங்க. ஆனா கடந்த 6 மாதங்களில் 7.7% ஆவரேஜ். முதல் காலாண்டுல 7.8, அடுத்த காலாண்டுல 7.6, ஆவரேஜா பாத்தீங்கன்னா 7.7% வந்து நம்ம க்ரோ ஆயிருக்கோம். சோ இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. அந்த 6 மாதங்களை பாத்தீங்கன்னா ஒரு 7% வளர்ச்சியை தொட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதான் லட்சியத்தை தான் இந்த பட்ஜெட்ல அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியன், இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த அறிக்கை வந்த உடனே நான் பார்த்தது 2004, 2014 ஃபிசிக்கல், அதாவது ஃபினான்ஷியல் டெபிசிட் 4.63, இப்போ மோடி அரசில் வந்து 5.13 ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ஆடிட்டர், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதே சமயம் ஃபைனான்சியல் டெபிசிட் வந்து அம்மையார் சொல்வது 5.8 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 5.8 அதுவும் கூட தான் இருக்கு. இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் நிறைய வழங்கியிருக்கீங்க, ஆனால் சப்சிடி மிக கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 2.27 2013 இருந்தது. இன்னைக்கு சப்சிடி வந்து நமது இதில் வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 2.27 lakhs.
இல்லை அதில் மொத்த பெர்சன்டேஜ், அதாவது 2.25 லட்சம் கோடியாக இருந்தது சப்சிடி அமௌண்ட் 1.25 லட்சம் கோடிங்கிறத அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இதில் யூரியா மானியம் எல்லாமே அடங்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மோடி இதில் வந்து டபுள் ஆகிட்டு 3.32 ஆயிருக்கு. மோடியுடைய டபுள் ஆகி 1.67, அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. மேக் இன் இந்தியா டவுன் ஃப்ரம் 12.6 இருந்தது 2011-12, தற்போது 11.6. ஆனால் எல்லா அறிக்கையும் பார்க்கின்ற போது ஒரு பாசிட்டிவாக அவங்க கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம சாமானியனாக களத்தில் பார்க்குறோம், நம்முடைய விவசாயிகள் கடந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவிலோ இருப்பதை போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ ரொபாட்டிக்கோ ஷோவிங் சீட் மிஷின் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங் இப்படிலாம் ஒன்றுமே இந்தியாவில் இல்லை. ஆனாலும் இந்திய விவசாயிகள் வருமானத்தில் மிக அதிகமாக சம்பாதிப்பதாக மைய அரசு சொல்கிறது. எந்த காரணம் திரு சுப்பிரமணியம்? அதாவது நான் வந்து என்னுடைய அலுவல் சம்பந்தமாக டவுன் சவுத் டிராவல் பண்ண மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உழவர்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அம்மையார் வந்து அவங்களோட பட்ஜெட் அறிக்கையில கூட குறிப்பிட்டிருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்பர் மூலமாக 34 லட்சம் கோடிகள் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது, அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீக்கேஜஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்பர்ஸ் மூலமாக ஒரு 2.7 lakhs வந்து crores வந்து நமக்கு வந்து சேமிக்கப்பட்டது. அதாவது பணம் விரயமாகவது தடுக்கப்பட்டது. அதுதான் வந்து இவர்கள் திருப்பி இந்த கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக இந்த கோதுமை தானியம் கொடுக்கறதோ அல்ல அரிசி கொடுக்கறதோ அடுத்த 5 வருடங்களுக்கு நீட்டிச்சது. பிளஸ் இந்த 6000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு 11.8 கோடி மக்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெவென்யூ லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு கிடைச்சது. இன்னொன்னு குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது இந்த நிதியாண்டுக்கு 23-24க்கு எல்லா உணவு தானியங்களுக்கும் எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ? ஜூலை 2023. இப்ப அடுத்த வர போகின்ற நிதியாண்டுக்கு வந்து அதே மாதிரி ஜூன் ஜூலைல பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50% வந்து உங்க காஸ்ட் பிளஸ் பிரைசிங்ல வந்து அவங்க கொடுக்கறதுனால அவர்களுக்கு வந்து இந்த இடைத்தரகர்கள்ட்ட என்ன விலை விற்கணும்னு அந்த இதுவே வேண்டாம், தடுமாற்றமே வேண்டாம். ஸோ இந்த விலை விட்டுறதுக்கு அப்புறம் அவர்களுக்கு மேல வந்து என்ன வேல்யூ ஆட் பண்ண போறாங்க, அதை பிராண்டிங் பண்ணாங்கன்னா ஹையர் வேல்யூ ஆட் பண்ணி விவசாயிகள் எல்லாம் வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் தான் என்னோட கருத்து. ஒரே ஒரு விவகாரம் நான் கேட்டு நான் அடுத்து போறேன். கிட்டத்தட்ட 152 லட்சம் 60 லட்சம் கோடிக்கு மேல் கடன் அதிகரித்திருக்கிறது. இது நம்முடைய ஜிடிபியில் 84% என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விவகாரம். 11 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. இந்த அரசியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் பல லட்சம் கோடிகளை அரசு ஒதுக்கி இருக்கிறது. இதற்கு நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்திருக்கிறது? ஓகே, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன், குறுக்கிடாம கேட்டீங்கன்னா நான் கரெக்டா சொல்லிடுவேன். இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும் போது 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஆமா. சோ அதற்கு வந்து தோராயமா ஒரு 8% வட்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க கிடையாது. வர பணத்தை செலவு பண்ணுவாங்க, கடனை வாங்கி செலவு பண்ணுவாங்க, மீதி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை. 55 லட்சம் ரூபாய் 8% போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியில 116 லட்சம் கோடி ரூபாய் கடனாக நம்மள்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு ரெவென்யூ சர்ப்ளஸ் வந்தாதான் அந்த கடன்களை அடைக்க முடியும். ஒண்ணு. சோ அந்த 116 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்குது இன்னைக்கு தேதியில இருந்தா 55 லட்சம் கோடி ரூபாய் கடனை டேக் ஓவர் பண்ண போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லிட்டு நடுவுல ஆக்சுவலா வருஷம் தான் நம்ம பட்ஜெட் போடுவோம். ஆனா வந்து கோவிட் காலங்கள்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2020 பட்ஜெட் போட்டதை தாண்டி அடுத்து பிப்ரவரி 2021 பண்ணணும். ஆனா பாத்தீங்கன்னா மே 2020 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்துக்காக ஒரு 28 லட்சம் கோடிகள் வந்து புதுசாக வந்து பணம் உள்ள செலுத்தப்பட்டது. சோ அதையும் நீங்க கணக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 150 லட்சம் கோடிகள் வந்து இத மாதிரி மக்களுக்காக செலவிடப்பட்டிருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பாத்தீங்கன்னா $300 பில்லியன் இருந்து $600 பில்லியன் இருக்கிறது. அதாவது பிக்ஸட் டெபாசிட்ல இங்க வந்து பணம் நம்ம கையில இருக்குது. ஏன்னா ஃபாரெக்ஸ் நீங்க விட்டுடக்கூடாது. ஃபாரெக்ஸ் வந்து டாலர் நம்ம வித்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது டாலர் பிரைஸ் மேல போயிடுச்சுன்னா நம்மளோட குரூட் ஆயில் பிரைஸ் எங்கேயோ போயிடும். அதனால அங்க ஒரு 24 லட்சம் கோடிகள் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இத மாதிரி பணத்தை வந்து கரெக்டா செலவு பண்ணால கடன் இருக்கிறது. ஆனா இங்க ரிசர்வ்ஸ் இங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறமாக ஸ்லோவா கடன் அடைக்கப்படும்ன்றது என்னோட இது. ஏன்னா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25-26 அங்க வந்து பிஸ்கல் டெபிசிட் வந்து 4% குறைக்க போறோம்னு சொல்லிட்டு ரோட் மேப் கொடுத்திருக்காங்க. நம்ம 5.9 இருந்தோம், இப்ப 5.8 ஆயிரம். அடுத்த வருஷம் 5.1, அதுக்கு அடுத்த வருஷம் 4% வரும்னு சொல்றாங்க. ஐயநாதன் அவர்கள் நிறைய தரவுகளை வச்சாங்க. இடதுசாரியாக லெனினுடைய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு இதிலிருந்து நீங்கள் மாறிட புதிய விமான நிலையங்களை 149 விமான நிலையங்கள், 3 பெரிய பொருளாதார வழித்தடங்கள்,
40,000 ரயில் பெட்டிகள், வந்தே பாரத், இப்படியெல்லாம் நிறைய விஷயம். புத்தாக்கம், தொழில்நுட்பத்திற்காக பல 1,00,000 கோடி ப்ரொவைடு. ஆனால் இந்த விவகாரங்களை நாம் பார்க்குற ஒரு தேசத்தில் வளர்ச்சியும் இருக்கும், சில குறைபாடுகளும் இருக்கும். இதில் நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க, அவங்க குறைபாடுகளை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு மத்திய தரமாக இந்த விவாதத்தை கொண்டு செல்லான்னு பார்க்குறேன். ஒரு ஆடிட்டராக இந்த அரசில் என்ன குறைபாடுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்லிடுறேன். லெனின் சாரும் ஐயாநாதன் சொன்னதுக்கும். 19 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 13 கோடி மக்கள் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் 2021 சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அது. இப்ப வந்த ரிப்போர்ட் வந்து 24.82 கோடி மக்கள் வெளியில வந்தது வந்து 23 ஃபினான்ஷியல் இயர் 22-23 அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து வேற வேற இயர்ஸ்க்கு உண்டான ரிப்போர்ட். அதனால அப்போ 13, இப்போ 24.82 ஆயிருக்கு. அது ஒரு தரவு. ரெண்டாவது வந்து லெனின் சார் வந்து ஒன்று சொன்னாரு, இது மாதிரி வரா கடன் அப்படின்ட்டு. 2019 அதுக்கு முன்னாடி ஐயாநாதனுக்கு ஒரு விடயம் சொல்லிடுறேன் நான். இந்த பட்ஜெட்ல ஐயா இன்டரிம் பட்ஜெட்ல வந்து டீடைல்டா கொடுக்க மாட்டாங்க. அதாவது அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணுவாங்க. டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எவ்வளவு வந்து எந்தெந்த துறைகள்ல மானியங்கள் கொடுக்க போறாங்க அந்த டீடைல்டு அனாலிசிஸ் வந்து புது பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது, ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ அந்த அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் கொடுக்கறதுல வந்து டீடைல்டா வரும், எப்போதும் போல வருங்க. இன்டரிம் பட்ஜெட்ல வந்து இது மாதிரி சம்மரி பட்ஜெட் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு தகவல் ஐயநாதன் சாருக்கு. லெனின் சார் குறிப்பிட்ட மாதிரி இந்த வராக்கடன் சொல்றாரு பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி 2019 இன்டரிம் பட்ஜெட் வந்து பியூஷ் கோயல் ஐயா அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாங்க. அப்போ வந்து குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, 2014 அப்ப இருந்த யூபிஏ அரசாங்கம் 5 லட்சம் கோடி கடன், அதாவது என்பிஏவான கடன்களை வந்து அப்படியே என்பிஏ பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பேலன்ஸ் ஷீட்ல. நாங்க அதை எடுத்துக்கொண்டு, அதாவது என்பிஏ ஆனதையே அவங்க என்பிஏ பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுராம் ராஜனே சொல்லியிருப்பாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்வியூல வந்து, முன்காலத்துல வந்து இது மாதிரி 2004க்கு அப்புறம் கொடுத்த லோன்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்தது, அதனால எல்லாமே என்பிஏ ஆச்சு. அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். இன்னும் வந்து பிரிண்ட் மீடியால அது இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க தட்டி கடிச்சிடல. அதுக்கப்புறம் வந்து பாலிசிஸை கொண்டு வந்து வராக்கடன் வந்து இந்தந்த நாளுக்கு, ஸோ 90 நாளுக்கு மேல போனா ப்ரொவிஷன் போடுவோம், 90லேருந்து 360 நாள் போகும், 450 நாள் போகும். அதெல்லாம் போக போக என்ன ஆகும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்து வச்சிருவாங்களே தவிர அவங்கள்ட்ட இருந்து கணக்கை வசூலிக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமாக அதற்குண்டான ரெக்கவரி மெக்கானிசம் மூலமாக 8 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. போன செப்டம்பர் 2023 ராஜ்யசபால இந்த பதிவு வந்து செய்யப்பட்டது. ஆதாரம் இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம். 8 லட்சம் கோடி ரூபாய் வராம வந்திருக்கு. சோ இதுதான் வாராக்கடன். இது ஒண்ணு. இப்போ நீங்க என்ன குறைபாடுகள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தனிநபரா சொல்றேன், அரசியல் தாண்டி எல்லாருக்கும் ஒரு தனிநபரா ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் வருமானம் வந்து டாக்ஸ் கட்ட வேணாம்னு இருந்தது. அது ஒரு 7 லட்சம் ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம் இருந்தது. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து 7 லட்சம் கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லயும் 5 லட்சம் தான் இருக்கு. அது ஒரு 7 ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த 7 லட்சம் இருக்கு பாத்தீங்களா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல, அது ஒரு 8.5 இல்ல 9 லட்சமா ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது வந்து மேபி இது எலெக்ஷன் நோக்கி போற பட்ஜெட்னால மக்கள் அவங்க வந்து எதிர்கட்சிகளோட இதுக்கு ஆளாக வேணாம்னு சொல்லிட்டு பண்ணலையா என்னன்னு தெரியாது. ஆனா ஜூலை ஆகஸ்ட்ல வரும்போது கண்டிப்பாக ஒரு தனிநபர் வருமானம் குறித்த ஒரு சலுகை நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சப்ளை பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது 45 நாட்களுக்கு மேல பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து அது ஆடிட்டர் வந்து கோடிட்டு காட்டிடுவாங்க. கோடிட்டு காட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்கம் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் உங்கள்ட்ட இருந்து வாங்குறேன், நான் உங்களுக்கு பணம் தரல அப்படின்னா என்னோட ரிட்டர்ன்ல வந்து நான் 3 லட்சம் ரூபாய் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதா போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து எம்எஸ்எம்இக்கு பணம் கொடுத்தால்தான் நீங்க வந்து உங்க இன்கம் டாக்ஸ்ல கணக்கு எழுத முடியும். அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது பட்ஜெட்ல கொண்டு வரல, இதெல்லாம் பட்ஜெட்ல நார்மலா கொண்டு வருவாங்க, இது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு, நீங்க 45 நாளுக்கு மேல எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பெனால்டி 18% வட்டியோட சேர்த்து நீங்க கொடுக்கணும். அந்த 18% நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது பெனால்டி. அந்த பெனால்டி வந்து இன்கம் டாக்ஸ்ல அலோவே பண்ண மாட்டாங்க.
ஸோ அது வந்து உங்களுக்கு தண்டமாக போகும். பெனால்ட்டின்றது தமிழ்ல வந்து தண்டம் நினைக்கிறேன். அந்த பணம் தண்டமாக போயிடும். ஸோ அதனால வந்து எம்எஸ்எம்இக்களுக்கு பயந்து இனிமே வந்து கம்பெனிஸ் வந்து இந்த வருஷத்துல பே பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இந்த வருஷம் வரைக்கும் இந்த பினான்சியல் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. போன வருஷத்துல கொண்டு வந்தாங்க, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு சின்ன நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஆடிட்டரா இருக்குன்னு நான் சொல்றேன் நான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2009ல இருந்து 2015 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிமாண்ட் இருந்து வச்சுக்கோ இன்கம் டாக்ஸ்ல. அதெல்லாம் இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 25,000 ரூபாய்ன்றது ஒரு காலகட்டத்துக்கும் 10,000ன்றது ஒரு காலகட்டத்துக்கும் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதனால ஒரு கோடி நபர்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 25,000 ரூபாய் வரைக்கும். அதனால ஒரு இண்டிவிஜுவல்ஸ் சின்ன இண்டிவிஜுவல்ஸ் 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் டாக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டிமாண்ட் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அது தள்ளுபடி செஞ்சிருவாங்க. சோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு கிடைக்கக்கூடிய பயனா நான் பாக்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இந்த குறைகள் இருக்கிறது அப்படிங்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க, தனி ஒரு இண்டிவிஜுவலா, ரைட், ஒரு ஆடிட்டரா, ரைட், உங்க கணக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஐநாதன் சார், இப்போ விவசாய சுப்பிரமணியம் ஏதோ சொல்ல வந்தார். சுப்பிரமணியம் சார் சொல்ல வரீங்களா? ஆமா அதுதான். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்களே இப்போ, அதாவது கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த இதுல பட்ஜெட்ல. ஏன்னா வந்து இந்த சோலார் பேனல்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணணும். ஏன்னா அந்த 1 கோடி வீடுகளுக்கு வந்து சோலார் ரூஃப் ஸ்டேஷன் போடணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதற்கு உண்டான மேனுஃபேக்சரிங் செட்டப் இங்க வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 24,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இனிமே புதுசா நீங்க வரப்போற கம்பெனிகளுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சோலார், ஏன்னா வந்து நம்ம எனர்ஜி வந்து ஆல்வேஸ் we are dependent on இது இம்போர்ட்ஸ். க்ரூட் ஆயில் அங்க வரணும், எனர்ஜி நமக்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் இருக்கு. இந்த சோலார் கம்பெனிகளுக்காகவும் சோலார் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காகவும் ஒரு செப்பரேட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் வரும் என்று எதிர்பார்த்தோம். ப்ராபபிலி அது ஜூலை ஆகஸ்ட்ல வரும்.